ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். தேர்வு பெயர் பெற்ற ஒரு திருவாரூர் நான் பிரேம்குமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டே அட் கன்னியாகுமரி அண்ட் நாகர்கோவில். எஸ், நான் வீக்கெண்டில் கன்னியாகுமரி போயிருந்தேன். எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விதத்தில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திருவாரூர்லேருந்து கன்னியாகுமரி எப்படி போயிருந்தேன்றது, ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்றதும், அங்கே போய்ட்டு எப்படி நம்ம சன்ரைஸ் பார்க்க போகலாம், அதுக்கப்புறம் நாகர்கோயிலேருந்து ஸ்பாட்ஸ்லாம் நம்ம சுற்றி பார்க்கலான்றதும் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோன்றதுனால வீடியோ பார்ட்டாக ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் பார்ட் வீடியோ கன்னியாகுமரி சன்ரைஸ் அண்டு பகவதி அம்மன் டெம்பிள், அதை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். நீங்களும் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீக்கெண்டில் கன்னியாகுமரி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணதுக்கப்புறமா, நம்ம திருவாரூர்லேருந்து கன்னியாகுமரிக்கு டேரெக்டாக ட்ரெயினோ பஸ்ஸோ கிடையாது. நாகர்கோவில் போய் தான் போகணும். அதுக்கு நம்ம திருச்சி போய் தான் நாகர்கோவில் போகலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டேன். 12 மேலே தான் நான் கிளம்பியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நல்ல வெயில் வேறு. திருச்சி பஸ் வந்துருச்சு. ஸோ திருச்சி பஸ்ஸில் ஏறிடலான்னு சொல்லிட்டு ஏறியிருந்தேன். நம்ம திருவாரூர்லேருந்து திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு 100 ரூபா டிக்கெட்டு. இந்த கோயில் நம்ம திருவாரூர் தஞ்சாவூர் சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க தெரிஞ்சிருக்கோம். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில். நம்ம தஞ்சாவூர் போகிற வழி. 12 மணிக்கு மேலே கிளம்பியிருந்ததுனால பார்த்திங்கன்னா நல்லா வெயில் வேறு. திருச்சி பஸ்ஸு டேரெக்டாக ஏறினதுனால பைபாஸில் போயிடுவாங்க வேகமாக அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நான் இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா பஸ் வந்து ரொம்ப பொறுமையாக தான் போனாங்க. இதனாலே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுமோன்னு அது வேறு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ட்ரெயினை வேறு மிஸ் பண்ணிடுவோமான்னு சொல்லிட்டு நம்ம திருச்சி போகிறதுக்கு டேரெக்டாக இங்கேருந்து பஞ்சப்பூர் போயிருந்தோம் அப்படின்னா ரொம்ப லேட்டாக இருக்கும். அதனால் மன்னார்புரம்ன்ற ஸ்டாப்பிங்கில் நான் இறங்கிட்டேன். அங்கேருந்து இறங்கி ரோடு கிராஸ் பண்ணி வந்தோம்னா லோக்கல் பஸ் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லே கரெக்டாக இறக்கி விட்ருவாங்க. ஸ்டாப்பிங்கில் இறங்கி ரோடு கிராஸ் பண்ணி வந்தோம்னா நம்ம திருச்சி ரயில்வே ஸ்டேஷன். நாம் போகிற குருவாயூர் எக்ஸ்பிரஸ் 4:15 தான் திருச்சிக்கு வரும். 4th பிளாட்ஃபார்ம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணோடனே எஸ்கலேட்டரில் ஏறி பிளாட்ஃபார்ம் மாறிடலான்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். ஃப்ரைடே அது மாதிரி நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு ரயில்வே ஸ்டேஷனில். நிறைய பேர் வெளியூர் போகிறவங்க இருப்பாங்க. சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் பிளான் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ க்ரௌட் அதிகமாக தான் இருந்துச்சு. எஸ்கலேட்டர் மேலே ஏறி வந்து 4th பிளாட்ஃபார்ம் போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் திருச்சி வழியாக நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி உள்ளார போனது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் திருச்சியில் இறங்கி சென்னை டு குருவாயூர் போகிற எக்ஸ்பிரஸில் 4:15 ட்ரெயின். திருவாரூர்லேருந்து வரும்போது பஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து மன்னார்புரத்தில் இறங்கி அங்கேருந்து லோக்கல் பஸ் ஏறி நம்ம திருச்சி ஜங்ஷன் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் பிடிச்சிருக்கோம். நாகர்கோவில் போகணும். நம்ம ட்ராவல் பண்ண போகிற குருவாயூர் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு வந்துருச்சு. கரெக்டாக ஷார்ப்பாக 4:15 வந்துருச்சு. நல்லா க்ரௌடாக தான் இருந்துச்சு. அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்லாம் கூட. இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் சென்னை தாம்பரத்தில் 11 o'clock கிளம்புவோம். நம்ம திருச்சிக்கு 4:15 வரும். இது டேரெக்டாக நாகர்கோவில் தாண்டி குருவாயூர் வரைக்கும் போகிறது. நான் டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தேன். திருச்சியிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் டிக்கெட் சார்ஜ் 272 rupees வரும். இந்த ட்ரெயின் போகிற ரூட் பார்த்திங்கன்னா மணப்பாறை, கொடைக்கானல் ரோடு, மதுரை, திருநெல்வேலி, அதுக்கப்புறமா நாகர்கோவில் போய் ரீச் ஆகும். போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலைகளாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இயற்கையோட அந்த அழகு. ஈவினிங் டைமில் ட்ரெயின் ட்ராவல்ன்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு பார்க்குறதுக்கு.
நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி பகல் ஈவினிங் டைம்லலாம் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி இயற்கை சூழலை நம்ம அதிகமாக பார்த்து ரசிக்க முடியும். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். நீங்களும் பார்க்கலாம். அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ரசிக்க முடியும். ஈவினிங் சன்செட் ஆன அந்த டைம் இது. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போது மணி 4:30 அந்த டைம் போல் நான் கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டேன். நைட்டு 10:45 போல் அந்த ட்ரெயின் நாகர்கோவில் ரீச் ஆனுச்சு. அதுக்கப்புறமா அங்கே நியர்பையிலே நம்ம ரூம் ஸ்டே பண்ணிக்கலாம். ரெண்ட் 700 to 1000 வரைக்கும் வரும். ஸோ 1000 மேலே போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரூம்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 4 o'clock போல் நான் கிளம்பி இங்கே கன்னியாகுமரி வந்துட்டேன். கன்னியாகுமரி வரத்துக்கு நாகர்கோவில்லேருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. நாகர்கோவில் டு கன்னியாகுமரி 17 kilometers வரும். பஸ் சார்ஜஸ் ஒரு 20 rupees அந்த மாதிரி வரும். மார்னிங் நான் ஒரு 4:30 போல் 4:45 5 o'clock போல் நான் கரெக்டாக இங்கே பீச்சுக்கு வந்து உட்காந்துட்டேன். ஏன்னா இங்கே நிறைய க்ரௌட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உட்காந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு கூட இடம் கிடைக்காத அளவுக்கு இருக்கும். நம்ம 5 o'clock வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் சன்ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா 5:30 5:45 ஆனிச்சு. சுத்தமாக க்ளவுடியாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் சன்ரைஸ் பார்க்க முடியாத போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். டைம் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சமாக இருந்துச்சு. ஆனால் சன்ரைஸ் ஸ்டார்ட்டே ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரௌட்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சன்ரைஸ் ஆகிறப்ப டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. 6:25 to 6:30 அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு சன்ரைஸ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 5 minutes கம்ப்ளீட்டாகவே ரைஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாக மேலே. அது வரைக்கும் இருந்த க்ரௌட்ஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக அதுக்கப்புறம் இல்லை. எல்லாமே கூட்டம் எல்லாருமே கிளஞ்சி போயிட்டாங்க அடுத்தடுத்த ஸ்பாட்ஸ் பார்க்கணுன்றதுக்காக. சன்ரைஸ் பார்த்துட்டு அடுத்தது நான் வந்த இடம்தான் பகவதி அம்மன் கோவில். இந்த கோவில் கிட்டத்தட்ட 3000 வருஷம் பழமையானது. பரசுராமரால் இந்த கோவில் வந்து நிறுவப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோவிலோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பானாசுரன்ற அசுரன் ஒரு கன்னி பெண்ணால் மட்டும்தான் தனக்கு அழிவு வரணும்னு ஒரு வரம் வாங்கியிருந்ததாகவும், இதனால் அகங்காரத்தோட தேவர்களை ரொம்ப துன்புறுத்தி வந்திருக்கான். அதுக்கப்புறமா அவனை வதம் செய்யணுன்றதுக்காக பார்வதி அம்மன் கன்னி பெண்ணாக பூமியில் அவதாரம் எடுத்து நவராத்திரியோட கடைசி நாளான விஜயதசமி அன்னைக்கு அவனை வதம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்க சிவபெருமானை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தவம் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த கல்யாணம் சரியான நேரத்தில் நடக்காததுனால அவங்க கன்னி பெண்ணை தேவி குமரியாகவே இந்த கடல் ஓரத்தில் இருந்துட்டாங்க. இந்த குமரி அம்மனால் தான் இந்த ஊர் கன்னியாகுமரின்ற பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த கோவில் சக்தியின் 51 சக்தி பீடங்களில் ஒன்றா கன்னிகா பீடம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோவிலோட சிறப்பு அம்சமாக அம்மனோட மூக்குத்தி ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதுனால தூரத்தில் வர கப்பலுக்கு கலங்கர விளக்கம் போல் இது காட்சி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் திறந்துருக்கிற நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் 4:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் திறந்துருக்கும். மறுபடியும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு ஜென்ட்ஸ் யாரும் ஷர்ட் போடக்கூடாது, மேலே துண்டு அந்த மாதிரி தான் போத்திக்கணும். காலை நேரத்தில் மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எல்லோரும் சன்ரைஸ் பார்த்துட்டு உடனே கோவிலுக்கு வருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 8 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் இருக்காது. இங்கே நீங்கள் லக்கேஜ் வைக்கணும் அப்படின்னா பக்கத்துலேயே லக்கேஜ் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே செப்பல்ஸ் விடுறதுக்கும் பார்த்திங்கன்னா வெளியில் இடம் இருக்குது. அங்கே சார்ஜஸ் எதுவும் வாங்க மாட்டாங்க. நீங்களே விருப்பப்பட்டால் ஏதாச்சும் 10 ரூபா 20 ரூபா கொடுக்கலாம் உங்களுக்கு. அதேமாதிரி கோயிலுக்குள்ளே சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோவிலுக்குள்ளேயே வெளியிலையும் அர்ச்சனை கடைகள் இருக்குது. இவங்க தான் தேவி கன்னியாகுமரி பானாசுரனை அழிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்த பார்வதி தேவி அம்மன். அதே மாதிரி கோவில் உள்ளே பார்த்திங்கன்னா செல்ஃபோன்ஸ் அலோடு கிடையாது. வெளிப்பக்கத்தில் மட்டும்தான் நம்ம செல்ஃபோன்ஸ் அலோடு. இந்த கோவிலில் இருக்கிற மற்ற சன்னதிகள் பார்த்திங்கன்னா நாகராஜர் சன்னதி, சூரியனார் சன்னதி, விநாயகர், முருகன் அந்த மாதிரி சன்னதியெல்லாம் இருக்கும்.
அதுவும் நீங்கள் பார்க்கலாம். இந்த கோவில் கிட்டத்தட்ட 3000 ஆண்டு பழமையான கோவில். நிறைய பழமையான கோயிலை நம்ம பார்க்க முடியாது. இந்த கோயில் பார்க்குறதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. கன்னியாகுமரி போகிறவங்க கண்டிப்பாக இந்த கோயில் போயிட்டு வாங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.